Okay, Coulomb's electrostatic force. Electrostatic force. Electrostatic force described by Coulomb's law. LOU Coulomb's law. F vector equal to 1 by 4 by epsilon naught q1 q2 by r square, which is that when the charge q1 charge q2 charge separated by the distance of r, the force between the two charge. பார்த்தோம் இதுல சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல். என்னது, ஒரு சார்ஜ் சிங்கிள் சார்ஜ்ல மோர் தென் ஒன் சார்ஜ் இருந்துச்சுன்னா சூப்பர் பொசிஷன் எடுப்போம். ஸோ வாட் நெட் சார்ஜ் ஈக்குவல் டு 1 by 4 pi epsilon naught summation of I 1 to IN. So charges வந்து Q1 Q2 up to Qn சார்ஜ் வரையும் இந்த சோர்ஸ் சார்ஜ் Q மேல எக்ஸர்ட் பண்ற ஃபோர்ஸ் தனித்தனியா ஒரு சார்ஜ் இன்னொரு சார்ஜ் மேல எக்ஸர்ட் பண்ற ஃபோர்ஸ் செப்பரேட்டா எதுவும் இன்டரப்ட் ஆகாது, டிஸ்டர்ப் ஆகாது. ஸோ அப்ப QI divided by R square I. ஸோ அப்போ இந்த ஐக்கு நீங்க 1ல இருந்து n வரைக்கும் நீங்க சமேஷன் எடுக்கிற மாதிரி. ஸோ திஸ் இஸ் த சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல். சரிங்களா, இங்க ஆர் கேப் போட்டுக்கலாம். ஸோ திஸ் இஸ் அ வெக்டார் ஃபார்ம். இது வெக்டார் ஃபார்ம் நம்ம பார்த்தோம். எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு வெக்டார் ஃபார்ம் என்னன்னு பார்க்குறோம்னா இது சூப்பர் பொசிஷன் அப்ளை பண்றோம் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு, which is that F vector by Q0. Very small test charge. Q0 வந்து test charge, small, negligibly small mass test charge. ஏன்னா it should be experiencing a force. It should be experiencing a force when bringing at a point. When bringing at a point in the field, it should experience a force, not it should exert a force. அதனால நம்ம Q0 small charge எடுத்துக்கிறோம். small charge எடுத்து நம்ம பார்க்கும்போது எலக்ட்ரிக் ஃபீல்டு எவ்வளவு வருது, இவ்வளவு வருது. So there is electric field E vector equal to 1 by 4 pi epsilon naught Q by R square. இங்க பாத்தீங்கன்னா டெஸ்ட் சார்ஜ் இல்லை, ஏன்னா இதுல நம்ம அந்த டெஸ்ட் சார்ஜால எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய அந்த பாயிண்ட்ல ஃபோர்ஸை தான் நம்ம என்னன்னு சொல்றோம் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஸோ லைக் இந்த இது பாயிண்ட் சார்ஜஸ், இந்த பாயிண்ட் சார்ஜ்ல இந்த பி பாயிண்ட்ல நம்ம Q0ங்கிற எவ்வளோ டிஸ்டன்ஸ்ல இருக்கு, ஐ திங்க் ஒரு R டிஸ்டன்ஸ்ல இருக்குன்னு வச்சுட்டோம்னா இந்த Q0 டெஸ்ட் சார்ஜ் இந்த பி பாயிண்ட் இந்த பாயிண்ட்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிற அந்த பாயிண்ட்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிற ஃபோர்ஸை தான் அந்த பாயிண்ட்ல எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு சொல்றோம். எலக்ட்ரிக் ஃபீல்ட் எவ்வளோ. சரிங்களா, ரைட். இதெல்லாம் நம்ம பார்த்தாச்சு, ரைட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது, ஓகே நெக்ஸ்ட் பேஜ் ஓபன் பண்ணிக்கலாமா, ரைட். இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இன்டென்சிட்டி ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு கண்டினியூஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன். Intensity of electric field due to continuous charge distribution. நாம இதுவரைக்கும் பார்த்தது பாயிண்ட் சார்ஜ் தான் பார்த்துருக்கோம். இப்போ சார்ஜ் இஸ் நாட் அ பாயிண்ட் சார்ஜ் but distributed continuously na, such as long length of wire, surface of conductor, illa something like volume of body. இதெல்லாம் நமக்கு பிராக்டிக்கலா நமக்கு பாயிண்ட் சார்ஜா இருக்கு. ஸோ அதனால நம்ம இந்த மாதிரி கண்டினியூஸ் சார்ஜஸ் தான் நம்ம ரியல் டைம்ல பார்க்க வேண்டியதா. ஸோ அதனால நான் என்ன பண்றேன், ஒரு கிராஃபை டிரா பண்றேன் பாருங்க. கிராஃபை டிரா பண்ணிக்கலாம். டிரா பண்ணிட்டு என்ன சொல்ல போறேன், ஒரு சார்ஜ் கண்டினியூஸ் சார்ஜ் எடுத்துக்கிறேன், டிரா பண்றேன். ஒரு கண்டினியூஸ் சார்ஜை டிரா பண்ணிட்டேன். இதுல பாசிட்டிவ் 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 கண்டினியூஸ் சார்ஜ் எடுத்தாச்சு. பாசிட்டிவ் 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 பாசிட்டிவ்.
இதுல ஒரு ஸ்மால் லென்த் எலமெண்ட் என்ன எடுத்துக்கிறேன், டெல் எல் எடுத்துக்கிறேன். இதுல டெல் எல் டிஎல் லென்த் எலமெண்ட் டிஎல் எடுத்துக்கிறேன். இந்த டிஎல் நால இவ்வளவு இங்க பாத்தீங்கன்னா இது Q0 டெஸ்ட் சார்ஜ் இங்க வைக்கிறேன். Q0 டெஸ்ட் சார்ஜ் வைக்கிறேன். டெஸ்ட் சார்ஜ் Q0 அங்க வைக்கிறேன். அந்த Q0ல என்ன ஆகுது, எக்ஸ்பீரியன்ஸ் ஆக போகுது ஃபோர்ஸ். இது பொசிஷன் வெக்டர், Q0 பொசிஷன் வெக்டர். இது வந்து டெல் எல்லோட பொசிஷன் வெக்டர், அந்த லென்த் எலமெண்டோட பொசிஷன் வெக்டர். டெல் எல்ல எவ்வளவு சார்ஜ் இருக்குதுன்னா dq சார்ஜ் இருக்கு. டெல் எல் இந்த லென்த், டெல் எல் லென்த் இருக்குல்ல, இதுக்குள்ள எவ்வளவு சார்ஜ் இருக்குன்னா dq சார்ஜ், ஸ்மால் சார்ஜ். இந்த dq சார்ஜ்னால எலக்ட்ரிக் ஃபீல்ட்னால இந்த பாயிண்ட்ல எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கு, ஆர் எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கு, இந்த எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கு, இந்த வெக்டர் ஃபார்ம்ல போகும். Q0 வைக்கிறேன். அந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம், எலக்ட்ரிக் ஃபீல்டு, இந்த பாயிண்ட்ல எலக்ட்ரிக் ஃபீல்ட நோட் பண்ண போறோம். இந்த பாயிண்ட்ல இந்த டெல் எல் லென்த் ஓவர் த லென்த், டெல் எல் ஸ்மால் லென்த்ல எவ்வளவு சார்ஜ் இருக்கு, dq சார்ஜ் இருக்கு. டோட்டலா இது ஃபுல்லா நம்ம இன்டகிரேட் பண்ணணும். ஸோ அதனாலதான் இது மாதிரி ஸ்மால் எலமெண்ட் எடுத்துக்கிறேன் dl. அதுல எவ்வளவு சார்ஜ், dq சார்ஜ். இந்த சார்ஜ் எவ்வளவு தூரத்துல இருக்கு, Q0 இங்க ஒரு பர்டிகுலர் தூரத்துல இருக்கு. அதனால வெக்டர் போடணும்னா இது R1 வெக்டர்னு வச்சுக்கிட்டீங்கன்னா அது R2 வெக்டர். வெக்டரோட டைரக்ஷன், பொசிஷன் வெக்டரோட டைரக்ஷன் இது. இந்த பொசிஷன் இங்க இருக்கு, இந்த பொசிஷன் இங்க இருக்கு. சரிங்களா? அப்ப திஸ் அண்ட் திஸ், இப்ப நம்ம இத என்ன பண்ணலாம்னா, இந்த ஃபீல்டு வெக்டர் வந்து இப்படி இருக்கு பொசிஷன். அப்ப R1 வெக்டர், இது R வெக்டர்னு வச்சுக்கோங்க. R1 வெக்டர் பிளஸ் R வெக்டர் ஈக்குவல் டு R2 வெக்டர் அப்படின்னு வரும். அப்ப எனக்கு R வெக்டர் மட்டும் வேணும்னா R2 வெக்டர் மைனஸ் R1 வெக்டர். அப்ப இந்த R வெக்டர் என்னன்னா R2 வெக்டர் மைனஸ் R1 வெக்டர். அப்ப இங்க இருந்து இங்க வெக்டர் பொசிஷன் வந்து R2 வெக்டர் மைனஸ் R1 வெக்டர். இவ்வளவு தூரத்துல இருக்கு. சரிங்களா? அப்ப நான் இதை வெக்டர் ஃபார்ம்ல தான் எழுத போறேன். அதனால இந்த இதை நான் சொல்லிட்டு இருக்கேன். இதை நம்ம என்னன்னு சொல்லலாம்னா R21 சொல்லலாம். அப்பதான் R2 வெக்டர் மைனஸ் R1 வெக்டர்னு சொல்லாமல, இப்படி கூட வச்சுக்கலாம். அப்ப எவ்வளவு ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுதுன்னா dF ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது. dF ஃபோர்ஸ் இந்த பாயிண்ட்ல Q0னால எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிற ஃபோர்ஸ் dF. சார் இதை எளிமையா சொல்லிடலாம் சார். ஏன் சார் இந்த மாதிரி மேத்தமேட்டிக்ஸ் ஃபார்ம்ல சொல்லிட்டு இருக்கோம்னா, நம்ம அப்பதான் நம்ம ஹையர் ஆர்டர் சம் எல்லாம் போட முடியும். எல்லாமே எளிமையா சொல்லிட்டா எல்லாமே படிக்கும் போது எளிமையா இருக்கு. நம்ம நீ இன்டகிரேஷன் டிஃபரன்ஷியேஷனை கத்துக்காம மல்டிப்ளை டிவிஷன் மட்டுமே போட்டுட்டு இருந்தீங்கன்னா எப்ப நீ ஹையர் சயின்ஸ்லாம் கத்துக்கிறது, ரைட்? dF equal to 1 by 4 pi epsilon naught Q0 into dL, Q0 into dQ by R21 square cap, R21 cap. ஸோ இப்போ என்ன பண்றேன்னா, இந்த இடத்துல சார்ஜ் dq சார்ஜ் இருக்கு, இந்த இடத்துல சார்ஜ் Q0 சார்ஜ் இருக்கு. இது ரெண்டு எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கு, R21 டிஸ்டன்ஸ்ல இருக்கு. அப்ப the force between the two charges Q and Q0, Q0 dq, இங்க இருக்கு அந்த dq, தான் இங்க இருக்கு, இங்க Q0 இருக்கு. எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கு, R21 டிஸ்டன்ஸ் ஸ்கொயர் இருக்கு. இப்ப கூலும்ஸ்ல அப்ளை பண்ணியாச்சு, ரைட்? சோ இங்க எனக்கு இன்னொரு விஷயம் தெரியும். இன்னொரு விஷயத்தை நான் மேத்தமேட்டிக்கலா இது பண்ணணும். Let there be a linear charge density, have to find charge density ன்னு ஒரு புது டேர்ம் நம்ம சொல்ல போறோம். அப்ப dq சார்ஜ் எவ்வளவு லென்த்ல இருக்குதுன்னா dl லென்த்ல இருக்கு. அதான் நம்ம சார்ஜ் டென்சிட்டின்னு நம்ம சொல்றோம். சார்ஜ் டென்சிட்டினா என்னன்னா, பர் யூனிட் லென்த்துக்கு எவ்வளவு சார்ஜ் இருக்கு, லாம்டான்னு சொல்றோம். சார்ஜ் டென்சிட்டி லாம்டான்னு டினோட் பண்றோம். பர் யூனிட் லென்த்துக்கு எவ்வளவு சார்ஜ், dl லென்த்துக்கு dq சார்ஜ்னா பர் யூனிட் லென்த்துக்கு எவ்வளவு சார்ஜ் இது தெரிஞ்சிடும். 100 சென்டிமீட்டருக்கு வந்து 1000 கூலும்னா 1 சென்டிமீட்டருக்கு எத்தனை அப்படின்னா 10 கூலும் வரும். சரிங்களா? அப்படிங்கிற மாதிரி இது வேலை செய்யும். ஸோ இது சார்ஜ் டென்சிட்டின்னு நம்ம அதை சொல்றோம். லீனியரா இருந்தா லீனியர் சார்ஜ் டென்சிட்டி,
இதே வால்யூம் இருந்துச்சுன்னா வால்யூமெட்ரிக் சார்ஜ் டென்சிட்டி, ஏரியா இருந்துச்சுன்னா ஏரியா சார்ஜ் டென்சிட்டி. இங்க வந்து நம்ம ஒரு லீனியர் ஒயர் தான் எடுத்திருக்கோம், அதனால லீனியர் சார்ஜ் டென்சிட்டியை நம்ம கன்சிடர். அப்ப டிக்யூக்கு பதிலாக நம்ம இங்க இருக்கிற அந்த டிக்யூ இருக்கிறது இங்க பாருங்க, தெர் இஸ் a டிக்யூ ஃபார்ம். இதை வந்து நான் ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ அதுக்காக டிக்யூ இங்க டிக்யூ வச்சுட்டோம்னா இங்க டிஎல்ல என்ன பண்ணிக்கலாம், லேம்டாவோட மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ டிக்யூ எடுத்து இந்த ஃபார்ம் போடலாம். சரிங்களா? அப்ப இந்த வெக்டார் ஃபார்ம் எப்படி எழுதலாம்னா, ஸோ டிஎஃப் வெக்டார் நான் இன்டகிரேட் பண்ணேன்னா என்ன வரும், எஃப் வெக்டார். சரிங்களா? இங்க கான்ஸ்டன்ட்னா வச்சுக்குவோம், Q0 4/ε0 இன்டகிரேஷன் லாம்டா டிஎல். இது டிஎல் வந்து வெக்டார், ஸோ வெக்டார் போட்டுக்கலாம், டிவைடட் பை R21 ஹோல் ஸ்கொயர், R கேப் 21. ஆக்சுவலா என்ன எடுத்திருக்கேன், டிக்யூங்கிறத எடுத்துட்டு லாம்டா டிஎல்னு போட்டிருக்கேன். டிஎல் இங்க வந்து டிஎல்ங்கிறது இது என்ன, லென்த் எலமெண்ட், அது வந்து டைரக்ஷன், அதனால டைரக்ஷன் இருக்கிறதுக்கு அதனால டிஎல் வெக்டார் போட்டிருக்கேன். சரியா? டிஎல் வெக்டார் போட்டிருக்கேன். டிஎல் வெக்டார் கூட போட தேவையில்ல, நம்ம லென்த் எலமெண்ட் ஆர் கேப் போட்டோம்ல, இங்க ஆர் கேப் போட்டோம், அதனால ஸோ வெக்டார்ல நம்ம ரெப்ரசென்ட் பண்ணியாச்சு. ஓகே, அப்ப எஃப் வெக்டார் ஈக்குவல் டு Q0/4/ε0 லாம்டா டிஎல் பை ஆர் ஸ்கொயர். இது நான் என்னதை எதுல ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன் புரியுதுங்களா? இங்க நம்ம ரெண்டு பக்கமும் இன்டகிரேட் பண்ணியிருக்கோம், இன்டகிரேட் பண்ணி இந்த Q0 கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துருக்கிறோம். டிக்யூக்கு பதிலா என்ன பண்ணியிருக்கோம், சப்ஸ்டிடியூஷன் பண்ணியிருக்கோம். டிக்யூக்கு பதிலா இந்த சப்ஸ்டிடியூஷன் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இந்த சப்ஸ்டிடியூஷன் பண்ணியிருக்கோம், அதனாலதான் எனக்கு இந்த ஃபார்ம் வந்துருச்சு. சரி, அடுத்தது சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி. அப்படின்னா சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி இதே மாதிரி தான் நம்ம இனிமே இதை இது பண்ண வேண்டியது. சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி சிக்மா, எவ்வளவு சார்ஜ் இருக்கு சர்ஃபேஸ்ல, டிக்யூ சார்ஜ் இருக்கு, எவ்வளவு சர்ஃபேஸ், டிஎஸ் சர்ஃபேஸ். இப்ப முன்னாடி பார்த்த மாதிரி ஒரு கோஆர்டினேஷன் சிஸ்டம் எடுத்துட்டோம்னா, ஒரு பெரிய ஏரியா வச்சுட்டோம்னா, இதுல டிஎஸ் ஏரியா மட்டும் எடுத்துக்கிறோம். இந்த ஏரியால இருக்க சார்ஜ் டிக்யூ சார்ஜ், இந்த எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கு, ஆர் டிஸ்டன்ஸ் இருக்கு. இங்க Q0 டெஸ்ட் சார்ஜ் வச்சிருக்கோம், அதனால நமக்கு என்ன ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுதுன்னு நம்ம பார்க்க போனோம்னா இந்த மாதிரி வரும். ஸோ இங்க நமக்கு என்னன்னா dq ஈக்குவல் டு சிக்மா இன்டு டிஎஸ். அப்ப டிக்யூக்கு பதிலாக இங்கே இப்படி சப்ஸ்டிடியூட் பண்ணலாம். அப்ப எனக்கு இங்க சார்ஜ் டென்சிட்டி எது, நம்ம சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டினால சர்ஃபேஸ் சார்ஜ் அங்க லீனியர் ஒயரை நம்ம பார்த்தோம், இங்க அதே சார்ஜ் சர்ஃபேஸ் இருக்கு. அப்படிங்கும் போது ஃபார்முலா எப்படி மாறுதுன்னா, சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி சிக்மா இதை வச்சு எழுத போறோம், இந்த டேர்ம்ஸ் வச்சு எழுத போறோம். அப்ப எழுதும் போது எனக்கு 1/4/ε0 இங்க எழுதிக்கலாம். Q0 இங்க வச்சுக்கலாம், Q0 டெஸ்ட் சார்ஜ் இங்க வச்சுக்கலாம். சமேஷன் ஆஃப் சிக்மா ds by R21 ஹோல் ஸ்கொயர், R21 கேப் எப்படி வருமா, ஃபோர்ஸ். ஸோ நம்ம அங்க பார்த்த அதே ஃபோர்ஸ் இங்க எப்படி இருக்கு. ஸோ அப்ப பாத்தீங்கன்னா Q0 4/ε0 அதே ஃபார்ம் தான் இங்க சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டிக்கு கொடுத்துருக்கோம். இது வந்து லீனியர் சார்ஜ் டென்சிட்டி, இங்க சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி. எனக்கு இங்க எலக்ட்ரிக் ஃபீல்டு வேணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் இங்க அப்படின்னா, இத பாருங்க, இதே ஃபார்மை நான் என்ன பண்ண போறேன், இந்த Q0 இங்க கொண்டு வர போறேன். F வெக்டார் பை Q0 அப்படின்னா E வெக்டார் தானே, அதை அப்படியே ரீப்ளேஸ் பண்ணி 1/4/ε0 லாம்டா
dl by r21 square into r21 cap அப்படி எழுதிக்கலாம். ஸோ இதை ஃபீல்டு தெரிஞ்சனால I know very well how to write electric field. ஏன்னா ஃபோர்ஸ் தெரிஞ்சனால அதை டெஸ்ட் சார்ஜால டிவைட் பண்ணோம்னா எனக்கு ஃபீல்டு தெரிஞ்சிடும். ஸோ இது வந்து சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி வச்சு எழுதியிருக்கோம். அதே மாதிரி வால்யூமெட்ரிக் சார்ஜ் டென்சிட்டி அடுத்தது வால்யூம் சார்ஜ் டென்சிட்டி. வால்யூம் சார்ஜ் டென்சிட்டினா அந்த dq சார்ஜ் dv வால்யூம்ல இருக்கு. அப்ப இதை வந்து நம்ம ரோடு சொல்றோம். அப்ப dqக்கு பதிலாக இங்க என்ன சப்ஸ்டிட் பண்ணலாம், ரோ இன்டு dvன்னு சப்ஸ்டிட் பண்ணலாம். அப்ப அதே மாதிரி இங்கேயும் ஃபார்முலாவை எழுத முடியுமா? எழுதலாம். q0 by 4 by epsilon naught sigma rho into dv by r21 whole square. இங்க r21 கேப் போட்டுக்கலாம் யூனிட். ஸோ இப்போ இது ஃபோர்ஸ் வெக்டார் சரிங்களா. இதே எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து அந்த q0 இங்கிட்ட வந்துடும். q0 இங்கிட்ட வந்துச்சுன்னா இந்த q0 இங்கே வந்துச்சுன்னா டிவிஷன்ல இருக்கும். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு இது ஃபோர்ஸ் சரிங்களா. கண்டினியூஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு நம்ம பார்த்தாச்சு. ஓகே.